சரி, இப்ப வீக்லி 7 டேஸ் இருக்கு, ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கு. நம்ம 7 நாளுமே எக்ஸசைஸ் பண்ணுமா இல்லனா ஏதாச்சும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீக்லி அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் ஆச்சு மசில் ட்ரைனிங் பண்ணணும். மேக்ஸிமம் 6 டைம்ஸ் பண்ணலாம். அதாவது ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது 3 நாள் ஆச்சு மசில் ட்ரைனிங் பண்ணணும். மேக்ஸிமம் 6 நாள் வரைக்கும் நம்ம வந்து மசில் ட்ரைனிங் பண்ணலாம். இதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. சில பேர் வந்து ஒரு வாரத்துக்கு வெறும் 3 நாள் மட்டும் மசில் ட்ரைனிங் பண்ணுவாங்க. சில பேர் ஒரு வாரத்துக்கு 4 நாள் மசில் ட்ரைனிங் பண்ணுவாங்க. சில பேர் 5 நாள் பண்ணுவாங்க. சில பேர் 6 நாள் பண்ணுவாங்க. ரொம்ப பிஸியஸ்ட் பர்சன் தான் ஒரு வாரத்துக்கு 3 டைம் மசில் ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஆனா மெஜாரிட்டி பேரு ஒரு வாரத்துக்கு 5 நாள் தான் மசில் ட்ரைனிங் பண்ணுவாங்க. சோ இப்போ நீங்க 4 தடவை பண்ணாலும் சரி, 5 தடவை பண்ணாலும் சரி, 6 தடவை பண்ணாலும் சரி, 3 தடவை பண்ணாலும் சரி, நீங்க எப்படி மசில் ட்ரைனிங் பண்ணாலும் நம்ம பாடிக்கு அதனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் மேல சொன்ன 10 பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஆனா என்னன்னா 3 டைம் பண்றவங்களை விட 5 டைம் 6 டைம் பண்றவங்களுக்கு இன்னும் பாடி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். சோ அட்லீஸ்ட் 3 டைம் ஆச்சு மசில் ட்ரைனிங் வந்து ஒரு வாரத்துல பண்ணும். மேக்ஸிமம் 6 டைம்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணலாம். கார்டியோவை பொறுத்த வரைக்கும் அது அவங்க கோலுக்கு தகுந்த மாதிரி, பாடி டைப்புக்கு தகுந்த மாதிரி, பாடி ஃபேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். சில பேரோட பாடி டைப்புக்கு டெய்லி நம்ம கார்டியோ பண்ணும். சில பேரோட பாடி டைப்புக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணா போதும். சில பேரோட பாடி டைப்புக்கு வீக்லி ட்வைஸ் பண்ணா போதும். இது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அது அவங்க ட்ரைனர்ஸ் கேட்டு நம்ம எவ்வளவு நாள் ஒன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, கண்டினியூஸா இன்டென்ஸ் ஒர்க் அவுட் 30 மினிட்ஸ் பண்ணும், ஹையஸ்ட் 90 மினிட்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னா, அது வந்து ஒவ்வொருத்தரோட பாடி ஸ்டாமினா அண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி மாறும். சில பேத்துக்குலாம் 30 மினிட்ஸ் பண்ணோனே டயர்ட் ஆயிரும். சில பேத்துக்குலாம் 90 மினிட்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த எனர்ஜி இருக்கும். சோ நமக்கு 30 மினிட்ஸ் வரைக்கும் தான் இன்னைக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னா, நம்ம வேணும்னே பாடியை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி 60 to 90 மினிட்ஸ் நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா இப்ப நான் சொன்ன பிரச்சனை எல்லாம் அப்படியே ரிவர்ஸா மாற ஆரம்பிச்சிடும். இம்யூன் வீக் ஆக ஆரம்பிச்சிடும், மசில் சோர்னஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடும். சோ இன்னைக்கு என்னோட பாடி கெபாசிட்டிக்கு ஒரு 60 மினிட்ஸ் இன்டென்ஸ் ட்ரைனிங் பண்ண முடியும் அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு 60 மினிட்ஸ் தான் பண்ணணும். இன்னொரு நாள் 30 மினிட்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் 90 மினிட்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அவங்க பாடியோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி, ஸ்டாமினாக்கு தகுந்த மாதிரி, கோலுக்கு தகுந்த மாதிரி இந்த 30 to 90 மினிட்ஸ் இன்டென்ஸ் மசில் ட்ரைனிங் ஒர்க் அவுட்டை அவங்க வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். சோ இது